Hello friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பவுச் தான் ரெடி பண்ண போறோம். இது கண்டிப்பா இப்ப ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா குட்டீஸ் எல்லாரும் டக்குன்னு பண்ற மாதிரி ஒரு பவுச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துர்க்கேன். நிறைய பேர்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லனா என்ன பண்றதுன்னு கேப்பீங்க. ஃபோம் ஷீட் இல்லனா நார்மல் வந்து நம்ம ஏதாவது ஒரு திக்னஸான ஷீட் வச்சிருப்போம் இல்லையா? அந்த ஷீட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா இன்விடேஷன் கார்டு கூட நம்ம வந்து இந்த பவுச்சுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறமா இதோட சைடுல வைக்கிறதுக்காக ரெண்டு மூடி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே மாதிரி மூடி முடிஞ்சளவு ஒரே மாதிரி மூடி எடுங்க. சைஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் போதும். நான் எடுத்துருக்கிற மூடி கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூடியும் வேறு வேறு இருந்தது தான். ஓகேவா? வேஸ்ட்டாக இருந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்த மூடி தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த மூடியை நான் இந்த ஃபோம் ஷீட்டில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்படி சுற்றி ஒட்டுறனோ அந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க. சைடில் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு மூடியை வச்சு ஒட்டும் போது அது ஒட்டி முடிச்சிட்டோனாலே அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பவுச் மாதிரி அசம்பிள் ஆகிடும். நான் ஒரு சைடு ஒட்டும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மூடியையும் அப்படியே சுற்றி ஒட்டுங்க. அப்படி ஒட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு பவுச் மாதிரி அசம்பிள் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சைடு இருக்கிற ஷீட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபோம் ஷீட் கூட ஃபுல்லாக தேவைப்படாது. ஒரு A4 ஷீட் சைஸ் கூட வந்து தேவைப்படாது. அதுலேயும் சின்ன பீஸ் இருந்தாலே போதும் தான். இப்போ மடித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இடம் வேணுமோ அந்தளவு விட்டுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ரெண்டு சைட்லேயும் கர்வாக கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதாவது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும்ல, அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வெல்க்ரோ எடுக்கிறேன். வெல்க்ரோ வந்து அந்த கார்னர் எட்ஜஸில் வந்து ஒட்டிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டுறேன். ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு எந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. ஹார்ட் க்ளூ கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஓப்பன் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து சின்னதாக இந்த மாதிரி ஏதாச்சும் ரோசஸ் ஆர் வந்து ஸ்டிக்கர்ஸு ஸ்டோன்ஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் ஒட்டிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சின்ன பர்பிள் கலர் ரோஸ் இருந்தது சாட்டன் ரிப்பனில் செஞ்சது, அதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு நல்லா காஞ்சிருச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஹார்ட் க்ளூவில் வெல்க்ரோ போட்டோம்ல, அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பவுச் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுவுமே கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் டைமில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் டைமில் வந்து பவுச் நிறைய பேர் கடையில் வாங்கலாம். இந்த பவுச் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்மளே செஞ்சோன்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க இந்த மாதிரி கூட செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் மூடியில் வச்சு செய்கிறமே, மூடியை பார்த்தா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களான்னு. கண்டிப்பாக அப்படி நினைக்க மாட்டாங்க. எப்படி நினைப்பாங்கன்னா, ஓ இந்த மாதிரி மூடியில் கூட நம்மளால் இவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா மூடியில் கூட இந்தளவு வந்து ஈஸியாக நம்மளால் இன்னோவேட்டிவாக செஞ்சு வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ரெண்டு மூடியும் கொஞ்சம் ஃபோம் ஷீட்டும் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பென்சில் கூட உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். லென்த்துமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? இது பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.